மல்லிகைப்பூ இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்லிகைப்பூ சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி மல்லிகைப்பூ மாரி அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, தண்ணி ஒரு கொதி வந்ததும் கேஸ ஆஃப் பண்ணிட்டு, அது கூட 1 கிளாஸ் மாவு சேர்த்து கரண்டியால நல்லா கலரி மூடி வச்சிடுங்க. மாவும் தண்ணியும் ஒரே அளவு எடுக்கணும். 1:1 ரேஷியோல. மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாறி வந்ததுக்கு அப்புறமா கையால் இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கையில் எண்ணெயை பூசிக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உருண்டுகள் செஞ்சு சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இந்த சப்பாத்தி ஆறி போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சப்பாத்தியோட டீட்டெயில் வீடியோ சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலில் லாங் வீடியோவாக இருக்குது. இன்னும் நீங்கள் வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக சேனல் விசிட் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.